நேசரேவும் தீரோ பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியான என்னை ஆனந்த ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியான் Holy Spirit ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்படுவது மாத்திரமே அல்ல, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படும்படியாக கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிற அந்த அன்பு உடைய ஆவியானவரால இந்த நாளில பேசப்படுவதாய் நடத்தப்படுவதாய் ஜெபிக்கிறோம். Hallelujah. Just sweep over us, Holy Spirit. Just sweep us that our hearts may not be hardened. எங்களுடைய இருதயங்கள் கடினப்படாதபடிக்கு அப்படியே ஒரு அபிஷேக மலை ஊற்ற பண்ணும். Gloria. உடைய ஆளுகை ஆவியானவரே, உடைய ஆளுகை, உடைய வார்த்தை, உடைய சத்தியம் பேசட்டும். அடியேன் மறைத்து கர்த்தர் வெளிப்பட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் தேவ சமூகத்தில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. It's a great privilege to be able to come again in the presence of God, to worship God together with you. I want to thank God for this opportunity, for this privilege. And together today we are here to celebrate Father's Day. தந்தையார் தினத்தை நாம் கொண்டாடும்படியாய் நினைவு கூறும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். வழக்கமாய் ஜூன் மாதத்தில் 3வது வாரம் கொண்டாடுவோம். ஆனால் நம்முடைய சபையில் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாய் செய்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் வருகிற வாரம் நம்முடைய சபை குடும்ப முகாமுக்கு செல்லும்படியாக இருக்கிறோம். அதனாலே தேதியை மாற்றி வைத்து நாம் சேர்ந்து கொண்டாடும்படியாக இருக்கிறோம். The reason for the change in the Father's Day date celebration is next week we'll be going for our church family camp. So we wanted to celebrate together as a family of God with those who are unable to be with us there. So we want to thank God for all the fathers. At this time I want to take this opportunity, இந்த வாய்ப்பினை பெற்று ஒவ்வொரு தந்தையாருக்கு, ஒவ்வொரு தகப்பனாருக்கு தந்தையார் தினம் வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கும்படியாக இருக்கிறோம். I want to take this opportunity to wish all fathers happy Father's Day. Whether you are biological fathers or godfathers or spiritual fathers or uncles or grandfather, does not matter. All of you take on a role as fathers. அந்த தாயின் தகப்பனுடைய உள்ளத்தை பெற்று நீங்கள் கிரியை செய்கிறதுனால ஒருவேளை ஞான தகப்பனாக இருக்கலாம், அங்கிளாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும்
தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். I thank God for that. I want to praise God for that. I want to wish you happy Father's Day with these wishes. We want to look at the impact, the profound impact of a godly father. ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு தந்தை இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற அப்படிப்பட்டதான் ஒரு விளைவு, ஒரு பாதிப்பு எப்படியா இருக்கக்கூடும் என்று நாம் நினைத்து பார்க்கும்படியாய் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் என்று சொன்னால் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 24வது வசனத்தை மாத்திரமே குறிப்பாய் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். For our meditation this morning we can look at Proverbs chapter 23 verses 24, and this will be the main text for our meditation, for our instruction this morning from the Lord. கர்த்தர் நம்மோடு பேசுகிற பகுதியாக இருக்கும்படியாக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 24வது வசனம் ஆங்கிலத்திலே முதலாவது நான் வாசிக்கிறேன். The father of a righteous child has great joy. A man who fathers a wise son rejoices in him. வாசியுங்கள். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிகமாய் பிள்ளைகளை குறித்து பேசுகிறதை போலதான் இருக்கிறது. When you read the scripture on the surface, it seems to speak about the child and the reaction of the father. But I want to bring something different before you today. பெற்றோர் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாய் தகப்பன் என்று சொல்லும் பொழுது, எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய தகப்பனாரை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு ஹீரோவை எதிர்பார்க்கிறாங்க. சூப்பர் டேட், சூப்பர் ஃபாதர், ஒரு விசேஷித்த ஒரு தகப்பன், ஒரு விசேஷித்த ஒரு அப்பாவை அவர்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருக்கிறது. அவர்கள் ஒரு முன் உதாரணத்தை தேடுகிறார்கள். They are looking for role models. இந்த முன் உதாரணத்தை தேடும் பொழுது இந்த உதாரணங்களிலே என்னுடைய அப்பா தான் சிறந்த பெஸ்ட் உதாரணம் என்று ஒவ்வொருடைய பிள்ளைங்களுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதை கவனித்து தான் இந்த வசனத்திற்குள்ளாய் செல்லும்படியாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஹீரோ, எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டேட் இருக்க போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தகப்பனா இருக்க போகிறீர்கள் என்று அந்த குறிப்ப வசனத்தை கவனிப்போம். நீதிமொழிகள் 23:24வது வசனம். Proverbs chapter 23 verse 24. நீதிமானுடைய தகப்பன், நன்றிமா, the father of a righteous child has great joy. நீதிமானுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. The father of the righteous child means the child is righteous. ஆனா அந்த பிள்ளை எப்படி நீதிமானாய் மாறினது? எப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது? எப்படி ஒரு நீதி உள்ள பிள்ளையாய் காணப்படுகிறது? How is the child reflected or referred to as a righteous child? How can it refer to a child like that unless it has been brought up in the way of the righteousness? நீதியின் வாழ்க்கையிலே, நீதியின் வழிகளிலே நடத்தப்படாமல் இருந்தால் ஒரு குழந்தை நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிற பொழுது ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தகப்பன், பெற்றோர் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். So for a righteous life to come to fruition, the parents, fathers and mothers together play a very important role in the instruction, in the teaching about righteousness. நீதி உள்ள வாழ்க்கை, இது சம்பந்தமாய் நீதிமொழிகள் 1:8 சொல்லுகிறது. ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Hear my son, your father's instruction, and do not forsake your mother's teaching. வாசியுங்கள். என் மகனே, உன் தகப்பன் சொல்லுகிற புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார்கள்? தேவ வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், நீதி உள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள். They are teaching the word of God. They are teaching about righteousness, what it means to be a righteous person. ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, what it means to please God. அந்த காரியத்தை தான் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்ப தகப்பனுடைய பொறுப்பிலே ஒரு பொறுப்பு என்னவென்றால் போதிக்கிற பொறுப்பு.
one of the roles and responsibilities of fathers is to teach. He says, hear my son, your father's instruction. தகப்பன் போதிக்கிற ஒரு கடமை உடையவர்கள். ஆனால் போதிக்கிறது மாத்திரமே அல்ல, சொல்லி செய்யாமலே நாமே இருக்கலாம். சிகரெட் அடிக்காதரான்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம், தண்ணி அடிக்காதரான்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். எந்த தப்பு செய்ய வேணாம்னு சொல்றோமோ அதே செய்யும் பொழுது பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், அவர் இதை பார்க்கிறார்கள். அப்ப இந்த வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம், the righteous man walks in his integrity, his children are blessed after him. வாசியுங்கள். நீதிமான் எதுல? உத்தமத்துல. ஒரு நீதிமான் தன்னுடைய நீதியின் உள்ள வாழ்க்கையில அவன் நடக்கிறான். An integrity, a man of integrity, a righteous man walks in his integrity. People can see, இவன் ஒரு நீதிமான், ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை அவர்கள் கண்டு அதை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க கூடும். A righteous man, his lifestyle will proclaim the righteousness of God. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாதிரியை கண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் குறிப்பா இந்த வசனம் சொல்லுகிறது, மீண்டும் வாசியுங்கள், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பா வாழ்கிற வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கண்ட மாதிரி சாட்சி பிள்ளைகளை பாதிக்கிறது. The example that the father shows, the man of the house shows to the children is a righteous life. நீதி உள்ள வாழ்க்கை பிரசங்கிப்பது மாத்திரமே அல்ல, போதிப்பது மாத்திரமே அல்ல, பேசுவதை மாத்திரமே அல்ல, வாழ்ந்து காட்டுகிற ஒரு ஜீவியம். It is not only about preaching the righteous life. It is not only about speaking from the pulpit like me, but it is also about living that life. நான் காண்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில அந்த நீதி வாழ்க்கை காண்பிக்கும் பொழுது அதை பார்க்கிற, கவனிக்கிற, அவ்வண்ணமாய் ஜீவிக்கிற நம்முடைய பிள்ளைகள், வேதம் சொல்கிறது, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. The children who are seeing the example of righteous life, they see a good model, a good role model, an example, and they are completely blessed by the Lord. இன்றைக்கு முன் உதாரணங்கள் ரொம்ப குறைவு. There are many lacking of role models in our community, in society, in our families today. நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஒரு முன் உதாரணம் என்று ஒரு யாராவது எதிர்பார்க்கும் பொழுது அந்த முன் உதாரணம் இல்லாமல் போயிற்று. நம்முடைய பிள்ளைகள் அதற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். Our children are longing for that, a role model. Tom Perry என்ற ஒரு ஊழியர் அவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை வார்த்தை, words from Tom Perry, quote from him, the most powerful teaching a child will ever receive will come from concerned and righteous fathers and mothers. ஒரு சிறந்த போதனை, சிறந்த ஒரு வாழ்க்கை போதனை என்று சொல்லும் பொழுது இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப அக்கறை உள்ள, நீதி உள்ள பெற்றோர் இடத்திலிருந்து, அப்பா அம்மா இடத்திலிருந்து இணைந்து வருகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை போதிப்பது மாத்திரமே அல்ல, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறது என்றால் என்ன என்று காண்பிப்போம். இயேசு நமக்கு மாதிரியாய் இருக்கிறது போல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாய் இருப்போம். As much as Jesus is an example for us to live a life of righteousness, let us become the examples of righteousness to our children. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எப்படி பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள்? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எங்க அப்பா எங்க அம்மா ஆண்டவருக்காக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடும். ஹல்லேலூயா. When children see us, will they see a life that seeks after the kingdom of God and his righteousness? May they see our lives and be touched by the righteous life and the desire to live a godly life for the glory of God. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இரண்டாவது ஆர் என்று சொல்லக்கூடும். முதலாவது நீதியுள்ள ஒரு தகப்பனாய் இருப்பது, இரண்டாவது rejoicing father, இல்லை பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பன். A rejoicing father. அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானம் உள்ள பிள்ளையை
பெற்றவன் அவனால் மகிழ்வான். பிள்ளைகளை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று ஒரு தகப்பனிடத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பிள்ளைகளை கண்டு அவருடைய வாழ்க்கையை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. As man who fathers a voice and rejoices, we are called to rejoice in the children that God has given to us. We want to thank God for their lives. We want to thank God for all that is happening in their lives. But this is the usual image of parents or fathers that we see in our homes today. நம்முடைய வீடுகளிலே பார்க்கிற ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் அதிகமாக பார்க்கப்படும். அப்பானா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னுவாங்க. எங்க சில வீடுகளில் ஆப்போசிட்டா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. சில வீட்டில் அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அப்பா ரொம்ப சாதுவா இருக்கலாம். சில வீட்டில் அப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அம்மா ரொம்ப சாதுவா இருக்கலாம். சில வீட்டில் ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டா தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வேற வழி இல்லை, தப்பிக்க முடியாது. ஆனா பாருங்க, ஸ்ட்ரிக்ட், டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு முறை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சரிதான், வேதத்தின் அடிப்படை தான். புறம்பே எடுக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. He who spares the rod spoils the child என்று சொல்லுகிறது. Discipline is important, but what is the motive of the discipline? அந்த ஒழுங்குபடுத்துவது, அவர்களை சீர்திருத்துவது, அதோடைய நோக்கம், அதோடைய பின்னணி என்ன? எந்த நோக்கத்தோடு செய்கிறோம்? ஏசிக்கிட்டே இருக்கிற அப்பா அம்மா பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பெற்றோர்களை பார்க்கக்கூடும். we can see parents நம் சுற்றிலும் பார்க்கக்கூடும், ஏசிக்கிட்டே இருக்கிற காரியம். they keep on scolding and scolding and scolding and just rebuking the children. but what will happen when you keep on doing that? அதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். இது மனப்பாடமாய் பண்ணி உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்த பைபிள் மனப்பாடமா அதை பண்ணுங்க. alright, so this children enjoy this scripture. I want to just read this for you. Fathers, do not provoke your children lest they become discouraged. கொலோசியர் 3:21 வாசிக்க கேட்போம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடன் அற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். ஆப்போசிட்டால நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என் பிள்ளை தான் என்னை கோபம் மூட்டிக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை தான் என்னை கோபம் மூட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ்டர், பைபிள் ராங்கா சொல்லுது? அது ஆண்டவரோட தான் நீங்க கேட்கணும். We always say that the children are the ones who provoke us, but now the Bible says, fathers, do not provoke your children. Do not provoke your children lest they become discouraged. அவர்கள் திடனற்று போய்விடுவார்கள். அவர்கள் உங்களை சார்ந்திருக்கிறார்கள், பெற்றோர்களாக உங்களை சார்ந்திருக்கிறார்கள். They rely upon you for support, for encouragement, for guidance. வழிநடத்தலுக்கு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களே அவர்களை தாக்கி கொண்டே இருக்கும் பொழுது, தமிழ்ல சொல்லுவாங்க, கொட்ட கொட்ட குனிவாங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில சுயமாய் சிந்திக்கிற அந்த திராணி இருக்காது. They are not able to think by themselves. They are not able to mature. They are always within your clutches in that sense. அவங்களுடைய கட்டுக்காப்புக்குள்ளாகவே நீங்கள் வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி கடினப்படுத்துகிறீர்கள், அதன் மூலமாய் வருகிறது இப்படிதான் இருக்கும். கோபமாயிருவார்கள், எரிச்சலோடு அவர்கள் வருவார்கள். They become so bitter, so angry, difficult to control them, difficult to manage them. Do you want that kind of child to grow up in your home? அப்படிப்பட்ட ஒரு கோபமோடு வளருகிற பிள்ளை நாம் வளர வேண்டுமா? இல்லை, அன்பு நிறைந்த ஒரு கட்டுக்காப்பு, அன்பு நிறைந்த ஒரு சீர்திருத்தம். A discipline that is filled with the love of God, where is guided by the love of God. The motive is the love of God. புதிய ஏற்பாடு வசனத்துல வாசித்தோம், we are controlled by God's love. தேவனுடைய வார்த்தையினால நாம் ஏவப்பட்டு கட்டுக்காப்புக்குள்ளாக அது ஏவப்பட்டு நடத்தப்படுகிறோம். நம்முடைய பெற்றோத்துவத்திலும் அப்படியாய் நாம் காணப்பட வேண்டும். இதே சம்பந்தமான இன்னொரு வசனம் எபேசியர் 6:4 சொல்லுகிறது. In Ephesians chapter 6 verse 4 we find something very closely related to that scripture again. Fathers, do not provoke your children to anger.
வாசிங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். நன்றிமா. எல்லாம் குறிப்பு எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? மறந்துடாதீங்க. டேப்லயாவது எங்கேயாவது போன்ல எழுதி வச்சிருங்க. ஏதோ மறக்க கூடாத வசனம் பாஸ்டர், ரொம்ப முக்கியமா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீர்கள். do not provoke them to anger. பிள்ளைகளை கர்த்தருக்குள் எப்படி நடத்த வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை, there is discipline, சிச்சை இருக்கிறது, சிச்சிப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது. So you do not provoke your children to anger, but bring them up in the discipline and instruction of the Lord. அடிச்சி 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 அவர்கள் கடினமாகுகிறார்கள். ஏசி 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 இந்த காதல கூட பூரமாடுது. என்ன சொல்லுவாங்க, இந்த காதல பூந்து இந்த காதல வெளியேறணும். சில நேரத்தில் பிளாக் பண்ணிடுறாங்க, இந்த காதலையும் பூரமாடுது, மண்டையில ஏற மாட்டுது. அவங்க அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, கடினமாகி விடுகிறாங்க. They become hardened. The hearts become hardened. Our parenting style and role must change to become biblical. நம்முடைய பெற்றோத்துவ வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையாய் சார்ந்து இருக்கும்படியாக மாற்றப்படும்படியாக கர்த்தர் நடத்துவாராங்க. தேவன் கொடுத்த பிள்ளைகளை ஹேண்டில் வித் கேர், சரியான முறையில் அவர்களை நடத்துங்க. ஹேண்டில் வித் கேர். அவர்களும் மனுஷர்கள் தான், அவர்களும் பிள்ளைகள் தான், உங்களை போல ஒரு சிறு குழந்தை தான், தேவனுடைய குழந்தை தான். They are also children of God as much as you and I, we are children of God. Love them, encourage them, handle with care, rejoice in them. அவர்களிலே களி கூறுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்துல நீங்களும் பங்கு கொள்ளுங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாராட்டுகளை நீங்களும் சேர்ந்து அவர்களோடு பாராட்டுங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க. Parents, encourage your children, encourage them. But there is one major problem today. இந்நாட்களிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் உண்டு. குடும்பங்களிலே ஒரு விசேஷித்த ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த சூழ்நிலை என்னவென்றால், இந்த கேள்விக்கு பதில், where are the fathers? In English it's called the missing father syndrome. தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? காணாமல் போன வியாதியா, காணாமல் போன தகப்பன் வியாதியான்னு தெரியல. ஆனா அது பயங்கர ஒரு வியாதி. அநேக குடும்பங்களிலே, அநேக சமுதாயத்திலே காணப்படுகிற இதே நிலை, இதே சூழ்நிலை. The missing father in the home. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் அப்பா அம்மார்கள் சபைக்கு வராம இருக்கலாம், ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் தெரியாம இருந்திருக்கலாம், தெரியல. ஆனா அநேகர் வீடுகளிலே அவர்கள் காணும். You cannot find them. They are missing fathers. They are missing from the picture. வீட்டில் இருக்கிறாங்க ஆனா இல்லை. தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களா, இருக்கு ஆனால் இல்லை மாதிரி. அவங்க அப்பாவும் அப்படிதான், இருக்கிறாரு ஆனா இல்லை. அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அவர் டிவி ஆன் பண்ணாருன்னா அவர் டிவி தான், அவர் ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய ப்ரோக்ராம் தான், அவர் தண்ணி போட்டாருன்னா அவர் மனுஷனே இல்லை, மாறிடுறார், அவருடைய வேற மனுஷனாய் மாறிடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் குடும்பத்துல இருக்கிறோம், ஒரு குடும்பத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் அந்த குடும்பத்துல நாம் இல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் இல்லை, நம்முடைய பங்குபாடு இல்லாமல் இருக்கிறது. We are part of a family that God has given to us, but yet we are not actively involved in taking on the responsibilities that God has given us. You may be in the home but yet missing. அந்த வீட்டில் இருந்துட்டே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில இருந்துகிட்டே அவர்கள் வாழ்க்கையில நீங்கள் செயல்படாமல் இருக்கலாம். You may be involved in their lives yet not involved in their lives. But some parents or some fathers in that sense are missing from their homes. சில பெற்றோர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். வேலை என்ன, வேலை 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 வேலைன்னு பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, மனைவிக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. Many of parents also, fathers especially, they are so busy with work. யாருக்காக உழைக்கிறாங்க? குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. யாருக்கு?
ஆனா குடும்பத்திற்கு உழைத்து 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 அந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டிய அந்த தகப்பன் என்ற ஸ்நானம், தகப்பன் ஸ்நானத்தில் இருக்கிற அந்த நபர் காணாமல் போய்விடுகிறார். As much as you want to earn, you want to do well for your children and the family, you are the missing puzzle in your family. That missing piece that everyone is looking for in the family is you. நேரம் நண்பர்களோடு செலவழிக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுத்துறது, வெளியே காரியங்கள் செய்கிறது, அப்பாக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். இது நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய கேட்கலாம், நம்ம ரேடியோ சேனல்ஸில் கேட்கலாம். அப்பா என்னோட 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்பா? ஏங்குகிற குழந்தைகளுடைய குரல்கள். The many children which are longing to hear, to spend time with the fathers. There is this missing father. நம்ம நினைக்கிறோம் நம்ம உழைச்சு நம்ம பிள்ளைங்களாம் நல்லா ஆயிரும். ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, research has said this, absent fathers is linked to economic pressure. நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலை செஞ்சா குடும்பம் நல்லா ஆயிரும், அதிகமாக நேரம் செஞ்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். But absent fathers is an issue that has become a decade-old issue that is impacting many families and societies and communities and nations today. அநேக தேசங்களை பாதித்து கொண்டிருக்கிற தனித்த பெற்றோராய், தனித்த தாயார், ஒரு அநேகர் குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிற நாட்கள். இன்றைக்கு தகப்பனார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மறுபடியும் தகப்பனார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த ஊழியம், it is a call from God to all fathers to take on the responsibility as fathers. It's a God-given role. You cannot neglect. Man up. Your children want you. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தேவை. நான் இப்படி தான் இருந்துட்டேன். எப்படி தான் இருந்துட்டீங்க? கடினமாவே இருந்துட்டேன். சிரிச்சே பார்த்ததில்ல சில பேர் அவங்க அப்பாவை. அப்படியே இருக்கிறாங்க. அவங்க அப்பா சிரிச்சே பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பிள்ளைங்க பயப்படுவாங்களாம். பாருங்க, பயத்திலனாலே பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆட்கொள்கிறோம் நினைக்கிறோம். ஆனா தேவன் இப்படி நம்மை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார் யோசித்து பார்க்கணும். If you think being a strict disciplinarian is the best way of parenting your child, look at the way God deals with us, how God parents us. God is our heavenly perfect father. அவர் பரிபூர்ணமான சம்பூர்ணமான பிதா. அவர் நம்மை நடத்துகிற விதம் சிச்சிக்கிறார், ஆனால் தம்முடைய அன்பினாலே நம்மை அரவணைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். We must be transformed into that. So I want to encourage you as fathers, you are a real man of God. ஒரு தேவ மனுஷனாக இருந்துங்க. தேவ மனுஷனா இருந்து வசனத்தை தியானிங்க. Word of God. Commit to study the word of God. When you teach your children, teach the children the word of God. வசனம் தெரியாம போதிக்க முடியாது. You do not know the word God, you cannot teach the word of God. Learn and study the word of God so that you can teach the children the word of God and also continue to love your wife. என்றால் தனித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இணைந்து தான் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருவரும் தேவை. Your children need both of you. Be involved in the life of your family. உங்க குடும்ப வாழ்க்கையில இணைந்து செயல்படுங்க. 2 காரியத்தை நாம் கவனித்தோம். ரைச்சஸ் ஃபாதர், நீதி உள்ள ஒரு தகப்பனா எப்படி இருப்பது? போதிப்பது, வாழ்வது. What does it mean to be a righteous father? It is to preach and to live the life of righteousness to our children and rejoice in our children. Don't become strict disciplinarians that shun them away, that makes them hard. நம் கடினப்பட்டு பிள்ளைகள் கடினப்படுத்தாதபடி, அவர்களுடைய வாழ்க்கையில கோபத்தை உண்டாக்காதபடி அன்பினாலே அவர்களை சிச்சித்து அவர்கள் கர்த்தரில் போதிக்கிற போதனைகளை நடத்த கர்த்தர் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக. பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, an advice for children. Please note, your parents are not perfect. They may not be perfect. If you think they are the best, praise God for that. But acknowledge that your parents are not perfect. உங்களுடைய பெற்றோர்கள் பரிபூர்ணவர்கள், சம்பூர்ணமானவர்கள், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எப்படி எதிர்பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. Your parents may not be perfect, but they are the most precious gift God has ever given you. அவர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷம், சிறந்த
ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்காக நன்றி செலுத்துங்க. Thank God for their lives. அவர்கள் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க. அவர்கள் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, அவர்களிடத்துல பலவீனங்கள் உண்டு. They have weaknesses. அந்த பலவீனங்களை பார்க்கிலும் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. Despite their weaknesses, continue to love them, continue to support them, continue to encourage them. இன்னைக்கு பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஜெபம் தேவை. All parents need the prayers of their children. அப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு மட்டுமே அல்ல, பிள்ளைகளும் பெற்றோர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவர்களை தாங்கணும். ஜெபிப்பது மாத்திரமே இல்லை, அவர்களை தாங்கி ஆதரிக்க வேண்டும். You continue to love and care for your parents. So once again, I want to wish all fathers a happy Father's Day. May God mold and change our hearts to become godly fathers. தேவ பக்தியுள்ள பெற்றோர்களாக மாறும்படியாய், மாற்றப்படும்படியாக தேவன் தாமே நம்முடைய இருதயங்களை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு சுவாப மாற்றத்திற்குள்ளாய் நடத்தி செல்வாராக. இன்னைக்கு எப்படிதான் இருந்துட்டேன்னு சொல்லாம, ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும்னு ஆண்டவரத்துல கேட்போம். Don't say to the Lord, I have become like this, but rather ask the Lord, what do you want me to become, Lord? அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Just close our eyes and just pray at this time. ஒருவேளை நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கும் என்றால் தேவனிடத்தில் மனம் திரும்புவோம். If our hearts have become hardened, let us repent to God. ஆவியானவர் பேசின காரியங்களில் ஏதாவது உணர்த்தப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அவரிடத்தில் பேசுவோம், அவரிடத்தில் சொல்லுவோம். Holy Spirit, busyness, பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்க நேரமில்லாமல் போயிற்று. ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்களை நிறைவேற்ற நான் நினைந்து ஜெபிக்கிறேன். I just want to invite children, if you know your parents are here or they're not here, just pray for them at this time. பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க. If they have gone home to be with the Lord, just give thanks for their lives. அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துங்க. ஒவ்வொருவரும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிங்க. Just pray for your parents. Give thanks for their lives. They are not perfect, but God gave them to you. அவர்கள் பரிபூர்ணவர்கள் அல்ல, ஆனால் தேவன் கொடுத்த ஈவு, அந்த ஈவுக்காக நன்றி செலுத்துவோம். Thank you, Father. Thank you for our parents. Thank you for my father. Thank you for my mother. Thank you for my grandparents. என்னுடைய தாத்தா பாட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கைக்காக, நல் மாதிரிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்குள் இருந்த பலவீனங்களை பார்க்கிலும் அவர்களை நேசிக்க செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களை நடத்தினார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே குறிப்பாய் இந்த வேளையிலே பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பனார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர் தகப்பனாரை அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து மறைவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன் குறிப்பாயப்பா உம்முடைய இருதயம் அவர்களுக்குள் போடும்படியாக. வசனம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. கடினப்பட்ட இருதயங்களுக்குள்ளாக சதையான இருதயங்கள், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்த இருதயங்கள் வருவதாக. அன்பின் இருதயம், அன்பின் வாழ்க்கை, அன்பான ஒரு சிச்சைக்குள்ளாக நடத்துகிற பெற்றோர்கள் தகப்பனார்களை கர்த்தர் உண்டாக்கும்படியாய் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சில சொல்றீங்க, எங்க அப்பா மாறவே மாட்டாரு, அவருக்காக ஜெபிங்க.
You've already concluded, some of you have concluded, my father will not change. Pray for your father. Pray for your father. Pray for your father. Rubatuluz marakama karabunda lashatarihanto. Parisutta Aviyanavare. You just want to experience your move, your molding, your loving touch. Glory. மீண்டுமாய் தகப்பனாரை நேசிக்கிற அந்த இருதயத்தை தாங்கப்பா. Give us a heart to love our fathers once again. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே சொல்லுங்க எங்கள் அப்பா அப்பா அருமை இரட்சகரே எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், எங்கோ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நெஞ்சார நெஞ்சார அனைத்து நீலலாய் மாறிவிட்டீ ஐயா நன்றி ஐயா உமக்கு ஒரு தாய் தேற்றுவதைப் போல் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் சேற்றுவது போல் மார்போடு மார்போடு பரிசுத்த ஆவியானவரே காயப்பட்ட இருதயங்களே மார்போடு அணைக்கிற தேவனே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். Hebrews chapter 13 verse 17. ஆவிக்குரிய தகப்பன், இதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. In Hebrews chapter 13 verse 17, it speaks about spiritual fathers, spiritual leaders. I just want to quickly share what the Lord is impressing.
Obey your leaders and submit to them, for they are keeping watch over your souls as those who will have to give an account. Let them do this with joy and not with groaning, for that would be of no advantage to you. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு தேவ ஊழியக்காரன் கணக்கு கொடுக்கும். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு தேவ ஊழியக்காரன் கணக்கு கொடுக்கும். உங்களை நடத்துகிறவர்கள், தேவ ஊழியர்கள், உங்களை நடத்துகிற சபை தலைவர்களுக்கு ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். யாரிடத்துல கொடுக்கணும்? தேவனிடத்துல. அந்த தேவனிடத்துல அந்த கணக்கு கொடுக்கும் பொழுது பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிற ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாட்டாதே. இந்த வசனம் சொல்லுது. இதே காரியம் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடும். I can also relate this to parents. பெற்றோர்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கு கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகள் அவர்கள் துக்கத்தோடு உங்களுக்கு பெற்றோராயிராதபடிக்கு அவர்களுக்கு அடங்கி அவர்களை சந்தோஷமாய் நடத்துங்க. உங்களுக்கு மேலானவர்களுக்கு அடங்கி அவர்களை நடத்துங்க. Those who are above you, submit to them, respect them, help them do the ministry as parents, as pastors, as leaders with joy, சந்தோஷத்தோடு. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாம் கணக்கு கொடுக்க, ஒவ்வொரு நபருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த பயத்தோடு, அந்த பயபக்தியோடு இந்த ஊழியங்களை நாம் எடுத்து செல்வோம். தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். We must give an account for the children that God has entrusted to us. Let us give that account with joy, with happiness. Don't make it bitter and painful. Can I just invite you to pray as we come to a close? தேவனே, நாங்கள் எத்தனையோ முறை உம்முடைய சத்தியத்தை அறியாமல் உணராமல் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு தகப்பன் தாய் உள்ளமுடையவர் நீர். உம்முடைய அன்பு கரத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு மேலாய் அதிகாரமுடையவர்கள், அவர்களுக்கு நாங்கள் அடங்கி அவர்களோடு இணைந்து எங்கள் பெற்றோர்களாய், எங்களுடைய தலைவர்களாய், சபை ஊழியர்களாய், ஆண்டவரே பேராயரோ, அவர்களுக்கு இணைந்து நாங்கள் நடக்க கணக்கு கொடுக்கிறவர்களாய், உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக, அப்படியாய் அவர்களோடு இணைந்து கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தத்திற்குள்ளாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்காய், தகப்பனுக்காய் மீண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கட்டும், பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.